முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. திடீர்னு நடந்துருச்சு. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இமிடியேட்டா இசிஜி, எக்கோ எல்லா டெஸ்ட்டும் பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்துறேன். நம்பிக்கையோட இருங்க. நீங்க கடவுள் எப்படியாவது காப்பாத்தணும். என்னாச்சு? இதெல்லாம் முதல்ல நீ எடுத்துட்டு போய் கொடுப்போம். பரவாயில்ல சார், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். இல்லம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்ல சொல்லுங்க சார். உங்க அம்மா இன்னும் 2 நாள் தான் உங்களோட இருப்பாங்க. நல்லா தானே டாக்டர் இருக்காங்க. என்னம்மா பண்றது? இனிமேல் கடவுள் தான் உங்க அம்மாவை காப்பாற்றணும். எங்க கையில எதுவும் இல்லை. என்னமாச்சு அம்மாவுக்கு? என்னமாச்சு அம்மா? என்னமா சொல்றாங்க? அம்மாவுக்கு என்னமாச்சு? நல்லா தானமா இருந்தா? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலையே. சொல்லுமா, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. சொல்லுமா. ஐயோ, என்னம்மா சொல்ல வர? நான் வீட்டுக்கு போயிருக்கும் டாக்டர் என்ன சொன்னாரு? எனக்கு ஒரே படப்படப்பா வருமா? என்னம்மா சொன்னாரு? சொல்லுமா. நிறைய செலவு பண்ணிருக்கோம், அம்மாவை காப்பாத்தி கொடுத்தாருன்னு சொன்னாருமா. அடப்பாவியா. ஐயோ 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 மீனாட்சி. ஐயோ மீனாட்சி. மீனாட்சி. ஐயோ மீனாட்சி. அப்பா நான் வந்து. ஏய், என்னாச்சு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? அர்ஜுன், அம்மா. அம்மாக்கு என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு? டாக்டர், அம்மா 2 நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏய், எவ்வளவு செலவு பண்ணும்? இப்போ வந்து 2 நாள்னா? தம்பி. அம்மா. சாந்தி. என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சுமா? நான் என்ன சொல்ல? என்னம்மா ஆச்சு? நல்லா தானமா இருந்தாங்க. எப்படிமா அப்படிலாம் ஆச்சு? அம்மாக்கு என்னதாம்மா ஆச்சு? எங்க அம்மா இன்னும் 2 நாளா போயிடுவாங்க. ஐயோ ஆண்டவா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? திடீர்னு என்னாச்சு பாப்பா? அழாத. கடவுளுக்கு கண்ணு இல்லையா? காலையில கூட நல்லா தானே பாரு. இப்பதான் கூப்பிட்டு சொல்லிருக்காங்கம்மா. சாந்தி, என்ன சாந்தி? கடவுளையே இப்படி சோதிக்கிறான். சம்மந்தி அம்மா. ஐயோ. மீனாட்சி. அம்மா மீனாட்சி. மீனாட்சி, கொஞ்சம் பாருமா. நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னங்க சொல்றீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? போலான்னு சொன்னாங்க. இல்லம்மா, என்கிட்ட உனக்கு குணமாயிடுச்சு, கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்கம்மா. நாம வீட்டுக்கு போலாமா? நிஜமாவா? ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? நீங்க வருத்தப்படுறீங்களே. என்ன பத்தியோ பாப்பாவை பத்தியோ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் நம்பிக்கை கொடுத்திருக்காருமா. நம்ம கிளம்பலாமாம்மா?
பொறுமையா இருந்துரு. பாத்துமா. உடம்பு சரியாயிடுமா? சரி. போலாமாமா? என்னால முடியலங்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. நம்ம விட்டு பிரிஞ்சு போன பின்னால தவிச்சோம். கோலம் பத்தி போனதுன்னே கோடம் கொண்டு போவதென்ன? இருக்கும் பொழுதே மதிக்க பழகணும், போட்டி புகழணும். பொன் தேவைதான், இன்னும் மண் தேவைதான். அன்னை தரும் அன்புக்கு பொன் பொருளும் மண்மடுவும் ஈடுதாகுமா? அது ஈடுதாகுமா? ஐயோ கடவுளே. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க.
என்னங்க நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேனா? போயிடுவேன், எனக்கு தெரியும். உங்களை விட்டுட்டு போயிடுவேனா? நான் 2 நாள்ல செத்துருவேனாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டரும் நர்ஸும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது எனக்கு கேட்டுருச்சுங்க. உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க, நீங்க அதை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நான் செத்துருவேனா? உங்களை விட்டுட்டு போயிடுவேனா? எப்படிங்க தனியா சமாளிப்பீங்க? இருந்த ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். உங்களை பார்த்துக்க வேற யாருங்க இருக்கா? உங்களை தனியா விட்டுட்டு போறது நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு மேல என் உடம்புல ஊசி குத்துறதுக்கு இடமே இல்லைங்க. அதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. எனக்கு உங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. பாப்பாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆன புதுசுல எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. ஆனா இப்ப எதுவுமே நடக்காம உங்களை தனியா விட்டுட்டு போறோம்னு நினைச்சாலே மனசு ரொம்ப வலிக்குதுங்க. நான் விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை பார்த்துக்க யாருக்க இருக்கா? மீனாட்சி, என்னம்மா, என்னை விட்டு நீ போயிடுவியா? என்னை விட்டு போயிடுவியா? நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ஆண்டவன் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறா தெரியல. அண்ணே, செத்துருவாடா. முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்கடா. அண்ணே, டாக்டரால முடியாதுன்னு கைவிடப்பட்டவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமி காப்பாத்திருக்காருன்னு. சாமின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாண்ணே, உண்மையா அவர் சாமி தானே. அவர்கிட்ட வந்த பல பேர் நீதாயா சாமி, நீதாயா சாமின்னு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதை நான் பக்கத்துல நின்னு பார்த்திருக்கேண்ணே. ஆமாண்ணே, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் கண்டிப்பா காப்பாத்திருவாருண்ணே.